ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணாது ஹல்லேலூயா. எல்லாம் கையெத்தி சொல்லுங்க, இயேசு நல்லவர். அந்த வார்த்தையை 3 தரம் கையெத்தி சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற தெய்வத்திற்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே மை துதிக்கிறோம். அப்ப நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற சியோன் தேவாலயத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். ஆமென். வன்னி பகுதியிலே வடகாடு என்கிறதான ஒரு கிராமத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே போதகர் ஒரு வார்த்தையை சொன்னார். மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் பட்டு போனாலும் தண்ணீர் வாசனைக்கு அது செழிக்கிறது என்று சொல்லி, ஆகவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே என்னை பேச பாரப்படுத்தின வார்த்தை, குடும்பங்களை செழிக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. குடும்பங்களை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறாரா? குடும்பங்களை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக திருமணம் முடித்தவர்களோடு கூட அதிகமான நேரம் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் மூலமாய் நான் உங்களோடு இடைப்படுவேன். மிக கவனமாய் செவி சாய்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலே மருத்துவம் பார்க்கிற அந்த ஸ்திரீகள் கர்த்தருக்கு பயந்தபடியால் அந்த ஸ்திரீகளை மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீகளுடைய குடும்பத்தையே கர்த்தர் செழிக்க பண்ணினார். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் நிமித்தமாக அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய குடும்பம் செழிக்கும் என்பதற்கு இந்த வார்த்தை ஆதாரமாய் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் பட்டு போகாது, நம்முடைய குடும்பங்கள் சீரழிந்து போகாது, நம்முடைய குடும்பங்கள் உடைந்து போகாது. நம்முடைய குடும்பங்களை வாழ வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் குடும்பங்களை செழிக்க பண்ணுகிறார். கர்த்தர் குடும்பங்களை தழைக்க பண்ணுகிறார். கர்த்தர் குடும்பங்களை உண்டாக்குகிறார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்த பொழுது தன்னுடைய முதலாவது அற்புதத்தை ஆலயத்திலேயோ தெருவிலேயோ செய்யவில்லை, திருமண வீட்டிலே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அந்த குடும்பம் தலைகுனிய கூடாது, அந்த குடும்பம் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆனாலும் என்ன நடக்கிறது? இருளின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், சத்துருவின் வல்லமைகள் இன்றைக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் குடும்பங்களை தழைக்க பண்ண செயல்படும் பொழுது பிசாசனவன் என்னத்திற்காய் செயல்படுகிறான்? குடும்பங்களை உடைக்கும்படியாக, குடும்பங்களை சீரழிக்கும்படியாக, குடும்பங்களில் இருக்கிற நிம்மதியை அழிக்கும்படியாக அவன் கிரியை செய்கிறான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே சத்துருவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10:10 வாசியுங்கள். திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். காணுங்க, கவனிங்கள். வார்த்தை சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யார் திருடன்? பிசாசு. பிசாசு ஏன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வருகிறான்? நம்முடைய சமாதானத்தை திருட,
நம்முடைய குடும்பத்தை அழிக்க, நம்முடைய குடும்பத்தை உடைக்க அவன் வருகிறான். ஆனால் அடுத்த பகுதி சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. இன்றைக்கும் பிசாசானவன் உன் குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை உடைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்திற்கு ஜீவனை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, அது அரைகுறையாக அல்ல, பரிபூர்ணமாய் கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், உங்களுடைய குடும்பம் செழிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு அநேகம் பேர் யோசிக்கிற காரியம் திருமணம், கல்யாணம். என்னோடு கூட ஒரு சகோதரன் விசுவாசியா இருக்கிறார். அவர் மனம் திறந்து எல்லாவற்றையும் கதைப்பார். அவர் என்னோட சொன்ன, பாஸ்டர், இந்த கல்யாணத்தை யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ, இந்த திருமணத்தை யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியாம இருக்கு, ஒரே நிம்மதி இல்லை பாஸ்டர். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், இந்த உலகத்தில் என்ற அனுபவத்திற்கு எந்த இனத்தையோ அல்லது எந்த மதத்து பொம்பளைகளை திருமணம் பண்ணினாலும் ஆம்பளைகளுக்கு நிம்மதியே இல்லை என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், அருமையானவர்களே, திருமணத்தை கண்டுபிடித்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய தேவன் தான் திருமண பந்தத்தை உருவாக்கினார். ஆகவே திருமண வாழ்க்கை, திருமண மஞ்சம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் இணையும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அந்த குடும்பங்களிலே குழப்பங்கள், திருமண வாழ்க்கைகளிலே பிரச்சனைகள். ஏன் நான் கல்யாணம் கட்டினேன், ஏன் நான் பிள்ளைகளை பெற்றேன், ஏன் இந்த கட்டினேன், இவளை கட்டினேன் என்று பலவிதமான கேள்விகளோடு தேவ பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வேதாகம பாடசாலை அதிபராக இருந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அவர் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல வசதியானவர். ஆனால் அவர் திருமணம் பண்ணினது ஒரு ஏழையான ஒரு சகோதரி அவர் திருமணம் பண்ணினார். அவர் வேதாகம பாடசாலை ஆசிரியர். கடைசியில் என்ன நடந்தது? அந்த குடும்பத்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதபடிக்கு, புரிந்துணர்வு இல்லாதபடிக்கு அந்த குடும்பம் உடைக்கப்பட்டு கடைசியில வேதாகமத்தை போதித்த அந்த மனுஷன் ஒரு குடிகாரனாக மாறினான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கூட குடும்பங்களிலே சந்தோஷமாய் இருக்க முடியாதபடிக்கு அநேக பிரச்சனைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் சபையை சேர்ந்தவர்கள், பிசாசிற்குரியவர்கள் இன்றைக்கு ஜபிக்கிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உடைக்கப்பட வேண்டும். பிசாசு இன்றைக்கு விரும்புகிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் இருக்கக்கூடாது, சமாதானமாய் இருக்கக்கூடாது, சந்தோஷமாய் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு பிசாசு கிரியை செய்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ குடும்பங்களை ஒன்று சேர்த்து அந்த குடும்பங்கள் மூலமாய் இந்த தேசத்தை அசைக்க, இந்த தேசத்தை சந்திக்க ஆண்டவர் விரும்புகிறபடியால் நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை சமாதானத்தோடு கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த குடும்பங்களை அழிக்கிற பிசாசின் ஆவியை குறித்து, குடும்பங்களை எப்படி சாத்தான் உடைக்கிறான், குடும்பங்களை பிசாசின் வல்லமை எப்படி அழிக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்த தியானத்தையும் என்னுடைய ஊழியத்தின் அனுபவங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாய் நேரத்துக்குள்ளே உங்களோடு கூட நான் பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசுறான்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் என்னை தொடுகிறன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா பிரசங்கிக்கிறாரே அல்லது விளங்காமல் பிரசங்கிக்கிறாரே என்று ஒன்றும் கேட்காதுங்க. பிரசங்கம் வரும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் வைத்து மனசுல ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபத்தோடு கூட இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்கள் குடும்பங்களை செழிக்க பண்ணுவார்.
கர்த்தருடைய ஊழியக்காரர் முதலே சொன்னது போல, தண்ணீர் வாசனைக்கு பட்டு போன மரம் செழிக்கிறது போல இந்த தேவனுடைய வார்த்தை உன் குடும்பத்தை செழிக்க பண்ணும். அல்லேலூயா. பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் உங்களுடைய சொந்த கண்கள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் காணவே கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. நானும் என்னுடைய சபையில எப்போவும் சொல்லுவேன், கரங்களை தட்ட வேணும், அல்லேலூயா ஆமென் சொல்ல வேணும், ஸ்தோத்திரம் சொல்ல வேணும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சபை இருக்கிறத கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் சுவிசேஷ கூட்டங்கள் நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. முடிந்த அளவுக்கு நல்ல உற்சாகமாயிருங்கள். முதலாவது, ஒரு பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிற அந்தகாரத்தின் ஆவி ஒரு குடும்பத்திலே கிரியை செய்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அவன் எப்படிப்பட்ட ஆவியாக குடும்பத்தை உடைக்கிறான் என்று சொன்னால், இந்த பிசாசு எந்த ரூபத்திலே ஒரு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிறான் என்றால், முதலாவது எனக்கு அருமையானவர்களே, ஒரு சந்தேகத்தின் ஆவியாக பிசாசின் ஆவி குடும்பங்களை தாக்குகிறான். என்ன ஆவி? சந்தேகத்தின் ஆவி. உங்களுக்கு புரியுதா? சந்தேகம்ன்றது சரியா நான் சொல்றது? சந்தேகம் எங்கட ஊரில் சந்தேகம், எங்கட ஊருக்குள்ளேயே சில சொல்ல கரவு என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு எனக்கு தெரியல. ஒரு சந்தேகம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உடைக்கப்படுவதற்கும் சீரழிவதற்கும் மிக பெரிய ஒரு காரணம் இந்த ஆவிதான். எந்த ஆவி? சந்தேகத்தின் ஆவி. குடும்பங்களுக்குள்ளே சந்தேகத்தை, குடும்பங்களுக்குள்ளே ஐதீகங்களை இந்த பிசாசின் ஆவி என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. சந்தேகம் என்பது ஒரு மனநோய் என்று வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள். சந்தேகம் என்பது ஒரு பலவீனம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. என் அருமையானவர்களே, கேன்சர் வியாதியை எடுத்துக்கொண்டால் கேன்சருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருப்பன்னு சொல்வார்கள், செகண்ட் தேர்ட் என்று சொல்லுவார்கள். அதை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் கேன்சரை சுகமாக்க முடியும் என்று சொல்லுவார்கள். அதை போல ஒரு உளவியல் நிபுணர் ஒருவர் சொல்லுகிறார், சந்தேகம் என்பது செகண்ட் தேர்ட் என்று வளரக்கூடியது. அதை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் சரி செய்யலாம், அது வளர்ந்தால் சரி செய்ய முடியாது என்று உலகத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் தேவ மனுஷனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தேகம் என்பது ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ கிடையாது. சந்தேகம் என்பது குடும்பத்தை உடைக்க பிசாசு கையாளுகிற ஒரு தந்திரம். அல்லேலூயா. அது ஒரு பிசாசின் ஆவி. அதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தின் ஆவிகளை இயேசு அழித்து போடுவாராக. இயேசு அழித்து போடுவாராக. அல்லேலூயா. எப்படி நான் அதை ஆவி என்று சொல்லுகிறேன் என்றால், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 3:4. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசனவன் ஏவாளை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதென்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் கண் திறக்கப்பட்டு தேவர்களை போல ஆவீர்கள். ஏற்கனவே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், இந்த கனியை சாப்பிடாத, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இப்ப பிசாசு வந்து சொல்லுகிறான், அப்படியா? கர்த்தர் சொன்னது அப்படியா? அது நடக்குமா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஏவாளுக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தையில ஒரு சந்தேகத்தை அவன் உருவாக்குகிறான். ஆண்டவர் கொடுத்த கட்டளையில ஒரு சந்தேகத்தை பிசாசு உருவாக்குகிறான். ஏவாள் பாவம் செய்வதற்கு முதலாவது அஸ்திபார கல்லாக பிசாசு பயன்படுத்தியது என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை சந்தேகிக்கிற உணர்வு.
அப்பொழுது அவள் நினைக்கிறாள், ஓ தேவன் இப்படி சொன்னார், இது இப்படி சொல்லுது, அப்ப இப்படி இருக்காதோ என்கிற ஒரு கட்டம். நீங்க மத்தேயுவுக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்தே பிசாசு சொல்லுகிறார், நீர் கீழே விழும் பொழுது உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் தானே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கிற அளவுக்கு அவன் உரையாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், ஒரு கணவனை மனைவி சந்தேகப்படும் பொழுது, ஒரு மனைவியை கணவன் சந்தேகப்படும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகளை சந்தேகப்படும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோரை சந்தேகப்படும் பொழுது, அது சாதாரண விடயம் அல்ல. அசுத்த ஆவி அந்த குடும்பத்தில் கிரியை செய்ய தொடங்குகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலர் சொல்லுவாங்க, உலகத்தில் என்னென்னவெல்லாம் நடக்குது பாஸ்டர், அப்படி நடக்குது இப்படி நடக்குது என்று சொல்லுவார்கள். உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வீடு கர்த்தருடைய வீடு. நானும் என் குடும்பமும் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற அசுத்தங்கள் எதுவும் என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்வார்கள், கூட பிறந்த சகோதரங்களோட கூட சந்தேகப்படுவார்கள். யாரையாவது மோட்டார் பைக்கில் ஏற்றினால் சந்தேகம், யாரையோடு கதைத்தால் சந்தேகம், இப்படி பல விதங்களிலே சந்தேகம் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல அழகான வாலிபன், ஒரு நல்ல காரியாலயத்தில் நல்ல வேலை செய்கிறவர், அவருடைய வாழ்க்கை நல்ல அழகாக போய் கொண்டிருந்தது. அந்த வேலை செய்கிற இடத்திலே அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சகோதரி வேலை நிமித்தமாக அவரோடு நல்லா பழகுவது உண்டு. இது ஒரு கட்டத்தில் இந்த மனைவிக்கு சந்தேகமாக வந்து, எப்ப பார்த்தாலும் நீ அவள்கிட்ட தான் போறாய், அவள்கிட்ட தான் போறாய், அவள்கிட்ட தான் போறாய் என்று சொல்லி, அவர் அப்படி நினைக்கவே இல்லை, அப்படியான காரியங்களை சிந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த சந்தேகம் வந்து அது அடிக்கடி குழப்பமாக வந்து கடைசியில் அந்த மனுஷன் தன்னுடைய தொழில் துறையை இழந்து ஒரு பைத்தியத்தை போல மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. என் சகோதரங்களே, என் சகோதரிகளே, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை ஒரு நாளும் சந்தேகப்படாதிருங்கள். அல்லேலூயா. எங்கள் குடும்பங்களை பிசாசு அழிக்க பார்ப்பான், ஆனால் எங்கள் குடும்பங்களை தழைக்க பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக உங்கள் குடும்பங்கள் செழிக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவர் பாடசாலைக்கு பஸ்ல தான் போக வேண்டும். அவரை கணவன் பைக்கில் ஏற்றி கொண்டு அந்த பஸ்ஸுக்கு விடும் பொழுது எவ்வளவு காசோ அவ்வளவு சில்லறை காசை மாற்றி கொடுப்பான். நீங்க நினைக்க கூடாது அவர் அந்த தன்னுடைய மனைவி மற்றொரு காசுகளை மாற்றி கஷ்டப்படாமல் வேலைக்கு போகணும், அப்படி இல்லை. அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? தன்னுடைய மனைவி தாழ் காசை கொடுத்து அதை மாற்றும் பொழுது கண்டக்டருடைய கை தன்னுடைய மனைவியின் கையில படக்கூடாது. எத்தனை விதமான சந்தேகங்கள் எங்கெல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கடல் கடந்து ஒரு சிறிய தீவில் இருந்து முதலாக நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்திலே சந்தேகம் வர வேண்டாம். எந்த இடத்திலும் கணவனையோ மனைவியையோ விட்டு கொடுத்து வாழாதிருங்கள். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த நேரமும் நச்சரித்துக் கொண்டிருப்பது, எந்த நேரமும் பேசிக் கொண்டிருப்பது, கதைச்சு கொண்டிருப்பது, எங்க போற எங்க வார, இப்படியான காரியங்களுக்கு பின்னால அசுத்த ஆவி கிரியை செய்கிறது என்பதை ஒரு நாள் நீங்கள் மறக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், இந்த திருச்சபையிலே எந்தெந்த பிள்ளைகள் சந்தேகத்தின் ஆவியினால அல்லல் படுகிறார்களோ எல்லாம் விலகி போக வேண்டும்படியாக கையை தட்டி ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை செய்வோமா? கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சபையில் ஆராதிக்கிற குடும்பங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா சந்தேகத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. குடும்பங்களை சீரழிக்க, குடும்பங்களை உடைக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு
இயேசுவின் நாமத்தில் கட்டளைங்க. அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னுக்கு இருக்கிறவங்க கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை செழிக்க பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அது பரிபூரணம் அடைய விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சந்தேகத்தின் ஆவிக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்கும் பொழுது, குடும்பங்களை உடைக்கிற சீரழிக்கிற இந்த சந்தேகத்தின் ஆவிக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்கும் பொழுது, இரண்டாவதாக இன்னொரு ஆவி கூட்டி சேருகிறது. சந்தேகத்தின் ஆவிக்கு ஒரு தேவ பிள்ளை முதலாவது இடம் கொடுப்பான் என்றால் அது அப்படியே சாதாரணமாய் நிற்காது. இரண்டாவது இன்னொரு ஆவி அவனோடு கூட, ஏற்கனவே இருக்கிற இந்த ஆவியோடு கூட சேர்ந்து கொள்ளும். அதை எப்படி நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னால், துரோகம் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவி? துரோகம் பண்ணுகிற ஆவி. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணைக்கு, கர்த்தர் கொடுத்த கணவனுக்கு, கர்த்தர் கொடுத்த மனைவிக்கு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு ஆவி என்ன செய்யும்? இந்த சந்தேகத்தின் ஆவியோடு சேர்ந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரங்கள் கர்த்தருக்குள்ள முத்திரையிடப்பட்ட தோட்டமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கும் உனக்கும் கொடுத்திருக்கிற இந்த உச்சந்தலை மயிலிருந்து உள்ளங்கால் தோல் வரைக்கும் முத்திரையிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சரீரங்கள் அசுத்தத்திற்கல்ல, கர்த்தருக்கே சொந்தம். இந்த சரீரம் இச்சைகளுக்கு அல்ல, தேவனுடைய பரிசுத்தத்திற்கே சொந்தம். இந்த சரீரம் பேசித்தனத்திற்கல்ல, தெய்வத்திற்கே சொந்தம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஒரு கணவனுடைய சரீரத்திற்கு ஒரு மனைவி அதிகாரியாக இருக்கிறாள். ஒரு மனைவியின் சரீரத்துக்கு கணவன் அதிகாரியாக இருக்கிறான். அதை விட வேற யாரும் அந்த சரீரத்தை இச்சையோடு தொடக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் என்ன நடக்கும்? சந்தேகம் வரும் பொழுது, குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் வரும் பொழுது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த துரோகத்தை உண்டு பண்ணுகிற ஆவி தேவ பிள்ளைகளை பிடித்துவிடும். ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 39:7. சத்தம் போருங்க போருங்க போருங்க. ஆதியாகமம் 39:7 வாசிங்க. யோசேப்பின் மேல் எஜமானுடைய மனைவி, இந்த போத்திபாருடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது. ஏற்கனவே அவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான். கணவன் இருக்கத்தக்கதாக தன் வீட்டில் வேலை செய்கிற அந்த இளைஞன் மேலே அவள் என்னத்தை போடுகிறாள்? கண்களை போடுகிறாள். கண்களை போட்டு அதன் பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள்? என்னோட வாழ்க்கையை அனுபவி, என்னோட சந்தோஷமாயிரு, நாங்கள் 2 பேரும் கள்ளத்தனமான காரியத்திற்கு உடன்படலாம் என்று சொல்லி அவனை அவள் அழைக்கிறாள். என் தேவ ஜனமே, இன்றைக்கு நாங்கள் ஒருவரையும் அப்படி அழைக்காது விட்டாலும் சில வேளை பிசாசு எங்களுக்கு எங்கே இருந்து வருவான்? இந்த செட்டிங் மூலமாய் வருவான். ஒரு வாட்ஸ்அப்பின் மூலமாக, அல்லது ஒரு எஃபியின் மூலமாக, ஒரு பேஸ்புக் தொடர்பின் மூலமாக தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத அழைப்புகள் வரும். ஆண்டவற்ற பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நீங்கள் இணைக்கப்படுகிற நாள் வரும் வரைக்கும் தனிமையில் உங்கள் நேரத்தை செலவிடவே கூடாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்று எல்லாரையும் கூட்டுவார். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே என்று சொல்லி ஹோட்டலும் எங்களுக்கு தெரியும் தானே என்று போவோம். அப்படி போய் அங்கே தந்த தேநீரையோ அல்லது விருந்துபசாரத்தையோ சாப்பிட்டு மயங்கின நிலையில விபச்சார விடுதிகளுக்கு விற்கப்பட்ட அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். கண்ணீரோடு உன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு தெரியாமல் உன் சரீரத்தை சந்தோஷம் என்ற ரீதியிலே ஒருவன் தொடுவதற்கு விடுவாயாக இருந்தால் அது அசுத்தாவியின் கிரியை. குறிப்பாக திருமணம் பண்ணினவர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். கையெத்தி சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? கனவுல கூட அதை ஒரு தேவ பிள்ளை நினைக்க கூடாது. கனவு கூட வரக்கூடாது. கணவனை விட, மனைவியை விட இன்னொருவரோடு வாழ்க்கை
வாழ்க்கையை கனவுல கூட நினைக்க கூடாது. அது மரித்தால் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலத்தப்படுகிறான். இப்பொழுது நான் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறேன். நான் என்னுடைய தேசத்துக்கு போறதுக்கு முன்னாலே கத்தர்களை சேரலாம், அது கத்தருடைய சித்தம். நான் மரித்தால் என்னுடைய மனைவி இன்னொருவரை திருமணம் பண்ண வேதம் அங்கீகரிக்கிறது. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும், நான் கருப்பாக இருந்தாலும், நல்ல உடம்பாய் பார்க்க முடியாத தோற்றமாக இருந்தாலும், நான் தான் கணவன். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய மனைவி வடிவில்லாதவளா இருக்கலாம், பலவீனமானவளா இருக்கலாம், படிப்பறிவில்லாதவளா இருக்கலாம். ஆனால் நான் இணைந்ததில் இருந்து என் மனைவிக்கு நான் துரோகம் செய்யாமல் பரிசுத்தமா என் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே கடைசியாக தேவன் தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறார். கடைசியாக பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 14-15 வாசியுங்கள். மல்கியா 2:14-15. கர்த்தர் உனக்கும் உன் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் உடன்படிக்கையின் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவரை அல்லவா படைத்தார் இருந்ததே, பின்னும் ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கையை தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தியை படைத்தார்? ஏன் படைத்தார்? வார்த்தை சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிறதான இந்த சத்தியத்தை சபைகள் விட்டு விலகி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நானும் என்னுடைய பிள்ளைகளும் அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி கையை தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் சொல்லுகிறார், ஒருவனும் தன் மனைவிக்கு, ஒருவனும் தன் கணவனுக்கு துரோகம் செய்யாது இருப்பானாக, துரோகம் செய்யாது இருப்பானாக. உங்களுடைய தேசத்தில் நடந்த ஒரு செய்தியை நான் பல வருஷங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டேன். இந்த இடம் என்னால் சொல்ல முடியாது. காவல்துறையில் வேலை செய்கிற 2 பேர், ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும். அந்த சகோதரன் திடீரென்று அதே ஆபீஸிலேயே அந்த சகோதரியை பெட்ரோல் ஊற்றி எரித்தாராம். பிற்பாடு ஏனென்று அவர்கள் அறிந்து விசாரித்த பொழுது அவன் என்ன சொன்னான் என்று சொன்னால், நாங்கள் 2 பேரும் கள்ளத்தனமான உறவோடு இருக்கிறோம். அந்த சகோதரிக்கு ஏற்கனவே 3 பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் கேட்கிறேன், என்னோடு கூட வந்துவிடு, நாங்கள் திருமணம் பண்ணி வாழுவோம் என்றால் இவள் வருகிறாள் இல்லை. அதனால தான் நான் இதை செய்தேன். பப்ளிக்காக வாழ்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ஆனால் மறைவாக வாழ்வதற்கு இந்த உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவற்ற பிள்ளைகள் மறைவாகவோ வெளியரங்கமாகவோ சரீர பிரகாரமான பாவத்திற்கு விலகியோடும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாகனங்களிலே தொழில் செய்யும்படியாக தூர தேசத்துக்கு போகிற ஒரு சகோதரர், இளம் மகன் போய் வருவதுண்டு. அப்பொழுது அவருடைய ஓனர் இந்த கள்ளமான காரியங்களுக்கு போவார். அடிக்கடி இவங்களை கூப்பிடுவாங்க, வா வா. அவர் போகவே மாட்டார். ஆனால் ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் ரைட் செய்தது போய்த்தான் பார்ப்போமே என்று சொல்லி தேவையில்லாத இடத்துக்கு போனார். ஒரு நாள் முடிவு என்ன தெரியுமா? சாகும் வரைக்கும் எய்ட்ஸ் நோயாளியாய் மாறினான். சிலவேளை பல வியாதிகள் பலவீனங்களுக்கு வராமல் இருக்கலாம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தே ஆகும். எச்சரிக்கையாக இருங்கள். தேவ பக்தியுள்ள சந்ததியை இந்த உலகத்திலே விதைக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். எண்ணாகமம் 5வது அதிகாரம் 27வது வசனம், அருமையான ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. எண்ணாகமம் 5:27. ஹல்லேலூயா. அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தாள்.
அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்ப கடவது. இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். கவனிங்க, ஒருவன் துரோகம் பண்ணினால் அவன் சாபமாய் மாறுவான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசேஷமாய் என் தேவ பிள்ளைகளே, நாங்கள் வாழுகிற முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாதாந்தம் 100 விவாகரத்துகள் வருவது உண்டு. ஆனால் ஒருவர் சொன்னார், வெளிநாடுகள் அமெரிக்க தேசங்கள் எல்லாம் விவாகரத்து இல்லை என்று. நான் ஏன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் நினைத்து அங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று. அவர் சொன்னார், அப்படி இல்லை, அங்கே திருமணமே பண்ணுவதில்லை. திருமணம் பண்ணினா தானே திருமண விவாகரத்து. திருமணம் பண்ணாமலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் இல்லை. உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக உண்மையுள்ள ஜீவியத்தை நான் ஜீவிப்பேன் என்று சொல்றவங்க மட்டும் ஆண்டவருக்கு கையை தட்டி, ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படியே நான் வாழுவேன் ஆண்டவரே. என்னது முதல் கைதட்டைகளை சபையே தட்டிச்சுது. இந்த சத்தியத்தின்படி வாழுவேன் என்ற 125% தான் தட்டுது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. ஆகவே குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் சந்தேகம். இரண்டாவது, அந்த அசுத்தாவி என்ன செய்கிறது? துரோகம் பண்ண வைக்கிறது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் நாங்கள் செயல்படும் பொழுது அடுத்ததாக இன்னொரு அசுத்த ஆவியினாலே நாங்கள் தாக்கப்படுகிறோம். அதனுடைய பெயர் பிரிவினையின் ஆவி. சொல்லுங்க, பிரிவினையின் ஆவி. சவுண்டா சொல்லுங்க, பிரிவினையின் ஆவி. சவுண்டு காணாது. பிரிவினையின் ஆவி. சொல்லுங்க, முதலாவது சந்தேகத்தின் ஆவி, இரண்டாவது துரோகத்தின் ஆவி, மூன்றாவது பிரிவினையின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஒன்றாக்க விரும்புகிறார். ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை சேர்க்க விரும்புகிறார். ஆண்டவருடைய குடும்பத்தை இணைக்க விரும்புகிறார். தகப்பன், தாய், பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள், இப்படி ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். அதற்காக கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வீடு ஒரே வீடாக உமக்கு முன்பதாக நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 25-26 வசனங்களிலே பிரிவினையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 25 26 நாங்கள் வாசிப்போம், படியுங்கள். அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பல போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அடுத்த வசனத்தை போடுங்க, எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு ஒரே வீடு தான், ஆனால் அது தனக்குள்ளேயே பிரிஞ்சிருக்குது. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. அந்த வீடு நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தானை துரத்த வேண்டும். அல்லேலூயா. பிரிவினையின் ஆவியை துரத்த வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டில் ஜபிக்க போன பொழுது அவர்கள் ஒரே கணவன் மனைவி சபைக்கு ஒரே காரில் தான் வருவார்கள். எப்பவும் ஐக்கியமாகத்தான் இருப்பார்கள் வெளி தோற்றத்திற்கு. ஆனால் அந்த இடத்துல அவர் ஜபிச்ச பொழுது அவர் உணர்ந்து அவர்களோடு கதைத்த பொழுது கொஞ்சம் காரியங்களை விசாரித்து தேவ சமூகத்தில் இருந்த பொழுதுதான் தெரிந்தது, 8 வருடங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பேசுவதில்லை. கணவன் பொறும்பாக சமைப்பார், மனைவி பொறும்பாக சமைப்பார். கணவன் பொறும்பான இடம், மனைவி பொறும்பான, ஒரே வீடு 8 வருடங்கள். உலகத்திற்கு முன்பதாக அவர்கள் ஒற்றுமை, ஆனால் 8 வருடங்கள் அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை விரும்பாத தேவனாக வந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு தொழிலின் நிமித்தமாகவோ ஒரு ஊழியத்தின் நிமித்தமாகவோ சில வேளை நாங்கள் பிரிந்திருக்கலாம், ஆனால் முடிந்த அளவுக்கு ஆண்டவற்ற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்தே இருக்க வேண்டும்.
ஒத்துக்கொள்ளுங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்துக்கொள்ளுங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் ஒரே இடத்தில் வாசம் பண்ண வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நான் வந்த ஒரு 3-4 நாட்கள் தான் இந்த ஹோட்டல் ரூமில் இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜபிக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் செய்வதற்கு எனக்கு இலகுவாக இருக்கும். அப்பப்போ என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகள் வந்து போய் கொண்டே இருக்கும். அவர்களோடு இருக்கிற அந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு இனிமையான நாட்கள். அல்லேலூயா. குடும்பத்தோடு சேருகிறது ஒரு சந்தோஷமான நாள். அல்லேலூயா. எவ்வளவுதான் நான் இந்த இடத்துல ஊழியத்தை செய்தாலும் கடைசியாக எனக்கொண்டு ஒரு வீடு இந்த உலகத்தில் கர்த்தர் குடும்பத்துக்காக வைத்திருக்கிறார். அங்கேதான் எனக்கு ஆறுதல், அங்கேதான் எனக்கு சமாதானம். இப்ப பாருங்க, எப்படித்தான் செய்தாலும் முடியறீங்களா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படிதான் கேட்பீங்க. ஆனா என்னுடைய மனவேதனைகள், இந்த இடத்துல சந்தித்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்க போய் சொல்லுவேன் தெரியுமா? முதலாவது கர்த்தர், அடுத்தது என்னுடைய மனைவி பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. களைத்து வருகிற எனக்கு இளைப்பாறுதல் என் வீட்டில் இருக்கிறது. அதை போல மனைவிக்கு ஒரு கணவன் இளைப்பாறுதல், பிள்ளைகளுக்கு பெற்றோர் இளைப்பாறுதல், பெற்றோருக்கு பிள்ளைகள் இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதை நீங்க செய்யும்படியாய் கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேனப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு சகோதரனை நான் அறிவேன். அவர் ஒரு நல்ல ஒரு தொழிலாளியாக இருக்கிறார். அவருடைய மனைவியோ பைத்தியமாக மாற்றப்பட்டு விட்டார். நல்லா இருந்தவர் திடீரென்று மெண்டல் ஆக்கப்பட்டு விட்டார், பைத்தியமாய் மாறிவிட்டார். ஆனாலும் கூட என் அருமையானவர்களே, அந்த மனைவிக்கு ஏற்ற துணையாக அந்த கணவன் இருந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. மனைவி பைத்தியமாய் போன பொழுது, நீ அம்மா விட்ட போய்விடு அல்ல உங்க ஊருக்கு போய்விடு என்று அல்ல, அவளுக்கு ஏற்ற ஒரு ஆறுதலாய் கர்த்தர் அவனை என்னை அமைத்தார். சகோதரங்களே, சகோதரிகளே, பலவீனங்கள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இன்றைக்கு உழைச்ச நான் நாளைக்கு உழைக்காமல் போகலாம், இன்றைக்கு பணத்தோடு இருக்கிற நாளைக்கு பணம் இல்லாமல் போகலாம். ஆனாலும் எனக்கு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் என் மனைவி பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையெத்தி ஆமென் சொல்லுங்க, கையெத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஊழிய பாதையில் எவ்வளவோ கஷ்டங்கள், நெருக்கடிகள், எத்தனையோ போராட்டங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அநேக தடவைகள் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு ஊழியமாய் வந்திருக்கிறோம். நாங்கள் சாப்பிடுவர் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, அநேக பிரச்சனை சந்தித்தது உண்டு. ஆனாலும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் எனக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் கூட ஏன் எங்களுக்கு இப்படி சாப்பாடு, ஏன் இப்படி காரியங்கள் என்று எதிர்த்து பேசுவது கிடையாது. எதுவோ அதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு வந்தபடியால் இன்றைக்கு 27 வருடங்களாய் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பம் என்பது ஆறுதல் அளிக்கும் இடம், குடும்பம் என்பது சந்தோஷம் கொடுக்கிற இடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேலையாள கணவன் வரும் பொழுது மனைவி வாங்க தேத்திரிய குடிங்க, பிளாஸ்கில் இருக்கு சொல்லக்கூடாது. கணவனுக்குரிய கடமையை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதே போல மனைவி பலவீனப்பட்டிருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குரிய கடமையை செய்ய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அப்பொழுது எங்கள் குடும்பம் சந்தோஷமான குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கிறது, எப்படி பிரியலாம், எப்படி இந்த மனுஷியை விட்டு போகலாம், எப்படி இந்த கணவனை விட்டு போகலாம், அம்மா அப்பா விட்டு போகலாம், பிள்ளைகளை விட்டு போகலாம் என்று எப்படி பிரிகிறதற்கு நாங்கள் யோசிக்கிறோம். எப்படி பிரியலாம் என்று யோசிக்க கூடாது, எப்படி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சகோதரி என்னிடமாய் ஆலோசனைக்கு வந்தார். அண்ணா, என்னுடைய கணவன் எவ்வளவு அட்டுழியங்கள் செய்கிறாரு, எவ்வளவு பிரச்சனைகள் செய்கிறார், உங்களுக்கு தெரியும் தானே, என்னால் இருக்க முடியாது, நான் விட்டுட்டு போறதுதான் எனக்கு வழி என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய விசுவாசியாக மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய சகோதரியாக நினைத்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய கணவனை விட்டு நீ போகக்கூடாது. ஆமென். அப்பொழுது அவர் சொன்னார், வெறும் பொழுதெல்லாம் நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்கிறானோ அக்கிரமம் செய்கிறானோ அது அடுத்த கட்டம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நீ உன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஸ்திரியாக வாழ வேண்டும். நான் வசனம் சொல்லுது, புத்தி
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். நாபால் பயங்கர குடிகாரனாய் இருந்தாலும் அபிகாயில் ஞானத்தோடு மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, குடும்பங்களிலே பிரிவை கர்த்தர் விரும்புவதில்லை. பிரச்சனை வந்த உடனே, குழப்பம் வந்த உடனே அம்மா விட்டு ஓடுறது, அல்லது புருஷன் தன்னுடைய அம்மா விட்டு ஓடுறது, வேலையில போய் ஒரு நாளைக்கு ஒழிச்சு நிற்கிற. அப்படி இல்லை. பிரச்சனைகள் வரும், குடும்பம் குழப்பங்கள் வரும், கருத்து முரண்பாடுகள் வரும். மாலையில குடும்ப ஜெபத்திலே எல்லாம் சமாதானமாய் போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. காலையில சில சச்சரவுகள் இருக்கலாம், சில குழப்பங்கள் இருக்கலாம். குழப்பமே இல்லாமல் வாழ முடியாது. சில தடுமாற்றங்கள் வரும், சில எதிர்ப்பான வார்த்தைகள் வரும். ஆனால் மாலையில கைகோத்து ஜெபிக்கும் பொழுது அப்பாவின் பிரசன்னம் குடும்பத்தை மூட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே சாத்தானுக்கு இடமில்லை, அங்கே அந்தகார ஆவிக்கு இடமில்லை. ஆகவே நான் முடிக்கிறேன். முதலாவது பிசாசானவன் சந்தேகத்தை கொடுக்கிறான், இரண்டாவதாக துரோகத்தை செய்ய பண்ணுகிறான், மூன்றாவதாக பிரிவினையை கொண்டு வருகிறான். கடைசி வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பிரிவினையின் ஆவிக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது கடைசியாக அசுத்தாவி என்ன செய்யுமா? எங்களை தற்கொலையின் ஆவிக்கு நேராக எங்கேயாவது போய் செத்து போய்விடணும். கைத்த போட்டு அல்லது ட்ரெயினில் விழுந்தோ, குளத்தில் விழுந்தோ, ஆற்றுல விழுந்தோ, செத்து போ செத்து போ செத்து போ, இது உன்னால வாழ முடியாது, இந்த குடும்பம் உனக்கு தேவையில்லை என்று சொல்லி சாவின் விளிம்பிக்குள்ளாக சத்துருவானவன் கொண்டு வந்து விடுவான். அல்லேலூயா. ஆனாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். ஆதியாகமம் 30:1. யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளைய தாங்க, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் சாகிறேன் சாகிறேன். இதுதான் கதைகள். வீட்டில் எப்பவுமே நான் செத்து போக போறேன், உன்னோட இருக்க முடியாது, உன்னோட வாழ முடியாது, உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன், நீ எனக்கு ஏதாவது செய்தாயா, தந்தாயா, வைத்தாயா, நான் சாகிறது நல்லது, ஏன் ஏன் என்று இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் மூலமாக சிறைச்சாலை அதிகாரி தற்கொலைக்கு ஓடின பொழுது தேவ மனுஷன் சொல்லுகிறார், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை முடிக்க யோசிக்காதே. முடிந்ததென்று சொல்லுகிற உன்னை உயிரோடு வாழ பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. உடைந்து போன குடும்பத்தை, சீரழிந்து போன குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தோடு அழிஞ்சு போகலாம், குடும்பத்தோட செத்து போகலாம் என்று யோசிக்க வேண்டாம். குடும்பத்தோட வாழ பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் கைவிட்டிருக்கலாம், மாமா மாமி உறவுகள் கைவிட்டிருக்கலாம், தொழில் துறைகள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னையும் கைவிடாத தேவனாய் இதுவரைக்கும் நம்முடைய வீட்டிலே அவர் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த உலகத்திலே சிங்கத்தை போல இருக்கிறவர்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பெற்ற மனுஷர்கள் தலை குனிந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஒரு ஏழை மனுஷனின் தலை குனியாது. கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம் சீரழிந்து போகாது, கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம் உடைந்து போகாது. அதை கர்த்தர் முத்திரையிட்டு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உடைய குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கலாம், உடைய குடும்பம் சிதறப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை தழைக்க பண்ணுகிற தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுவாராக. மனைவியை நேசியுங்கள், கணவனை நேசியுங்கள், பிள்ளைகளை நேசியுங்கள், பெற்றோரை நேசியுங்கள். ஒருவர் தவறை ஒருவர் மன்னித்துக் கொள்ளுங்கள். பெருசாக அதை வச்சு அதையே திருப்ப திருப்ப கதைக்காதீங்க. செய்த பிழைய வச்சு சுட்டி சுட்டி காட்டாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சு, சகிக்க வேண்டியதை சகிச்சு உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்கு முன்னால நிலைநிறுத்தும் பொழுது தேவ பக்தியுள்ள சந்ததியை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. இந்த இந்திய தேசமே சீரழிந்து போனாலும், இந்த பிலதெல்பியா என்ன சபை
இந்தியன் பிலடெல்பியா இந்த சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் சீரழியாமல் இருப்பார்கள். ஆமென். கெட்டு போகாமல் இருப்பார்கள். சத்தியத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்? அல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய வீட்டுக்கு இயேசு வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்களா? என் வீட்டில் சத்துருவுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் இயேசு தான் என் வீட்டில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். எம்மாவூர் சீடரோடு நடந்து போன தேவன் உங்களோடு கூட நடந்து வருவார். உங்கள் வீட்டின் குறைவுகளை நிறைவாக்குவார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் எனக்கு தாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சீக்கிரமாய் எழுந்து கொள்ளுங்கள். நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. யோவான் 10:10 போட்டு விடுங்க ஐயா. யோவான் 10:10. யோவான் 10:10. ஹல்லேலூயா. யாரும் பைபிள் தூக்க வேண்டாம். ஒரு 5 நிமிடம் சபைக்குள்ளே பயபக்தியா இருங்க. ஹல்லேலூயா. போதர் கையில் கொடுக்க போறேன். யோவான் 10:10. ஆவியானவரே, இந்த வசனத்தை வாசித்த பிறகு நான் ஜபிக்க தொடங்குவேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியில் அழிக்கப்படட்டும், என்னைமேல் சாத்தான் என் குடும்பத்தை தாக்கக்கூடாது, உம்முடைய வல்லமை என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று நீங்க ஜபிக்க போறீங்க. அல்லேலூயா. நான் சொல்லும் வரைக்கும் கைதட்ட விடக்கூடாது, ஜபத்தையும் விடக்கூடாது. அல்லேலூயா. எப்படி என்றாலும் முயற்சி பண்ணி கையை தட்டி கர்த்தர் சமூகத்தில் ஜபிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். பொல்லாத பிசாசு நம்மை கொல்லவும் நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை அழிக்கவும் வருகிறான். ஆனா வார்த்தை சொல்லுகிறது, நானோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பரிபூர்ண சந்தோஷத்தோடு பரிபூர்ண சமாதானத்தோடு உன்னுடைய குடும்பம் இருக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். கையை தட்டி அந்த தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபகமரியா கரா ரியந்தரலப சந்தரலப. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் கையை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பம் செழிப்பதாக, என் குடும்பம் செழிப்பதாக. சந்தேகத்தின் ஆவி வெளியவா, வெளியவா. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. அந்தகார ஆவிகள் குடும்பங்களை விட்டு நீங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஓ, அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. அப்பளவோ அப்பளவோ சாத்தானே சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. 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 பிரிவினையின் ஆவிகள் வெளியேறு, பிரிவினையின் ஆவிகள் வெளியேறு. ஓ ரகமகரோ. துரோகத்தை செய்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லும் வரைக்கும் கை தட்ட விடாதீங்க. நல்லா தட்டி தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அதை இயேசு சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி பார். குடும்பம் செழிக்கும், குடும்பம் செழிக்கும், குடும்பம் செழிக்கும். ரியாகாரா ரியாகாமா மாமா சந்தரலோ லிபிதினா மாமா ரியாந்தனமா ஏ ராமா மரியாகாரா. ஆவியானவரை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. சபையை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். கையை தட்டி கையை தட்டி அபிஷேகம் உங்கள் மேல இறங்குகிறது, இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். Thank you Holy Ghost, thank you Holy Ghost. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.